அதாவது இன்றைக்கி மேடையில் எடப்பாடிக்கு டிடிவி பெயரை சொல்லி எடப்பாடியை கூப்பிட்ருக்காரு. டிவியில் பூரா பயங்கரமான கரவொலி, மேடையே அதிர்ந்தது, அப்படி இப்படிலாம் போட்டிருக்காங்க. அது சிரித்தாங்களா இல்லை இப்படி போயிட்டாங்களேன்னு கை தட்டினாங்களான்னு தெரியலை. இவங்க எடுத்து விடுறாங்க அடித்து. என்ன ஒரு இது பாருங்கள், போனதே இங்கே கழுவி ஊற்றுறானுங்க, இதில் இது வேறு. எப்படி? ஏன்னா எல்லாருக்கும் இப்போ ஒரு சில பழைய ஆளுகளுக்கெல்லாம் இது எப்பயும் நடக்கிறதாம்ப்பா அப்படின்னு இருக்கும். அது நாம் தமிழர் வருகைக்கு முன்பு, நாம் தமிழர் வருகைக்கு பின்பு, அப்போ வேணால் அது யதார்த்தமாக இருக்கும். இப்போ அப்படி கூட்டணி மாறி மாறி போகிறதெல்லாம் மக்களே அருவருப்பாக பார்க்குறாங்க. ஒருத்தர் நிற்கிறான் பாரியா தனித்த, சொன்ன மாதிரி தனித்து 15 வருஷமாக கட்சி ஆரம்பித்து 15 நாளும் தேர்தலில் வந்து 10 வருடமாக தனித்து நிற்கிறாண்டு மக்கள் கூப்பிட்டு பேசுகிறாங்க. மெதுவாக வளர்ந்தாலும் தனியாக இருங்கப்பா அந்த மாதிரி. இப்போ இந்த தேர்தலில் ஒரு நிலைப்பாடு, அடுத்த தேர்தலில் ஒரு நிலைப்பாடு. என்ன உங்கள் நிலைப்பாடு? இப்போ புதுசாக வந்தவர் இந்த தேர்தலே பார்க்கல, அவருக்கு ஒரு நிலைப்பாடு. பாஜக பாசிச சக்தினாரு, இப்போ பாயாச சக்தின்னு கூட பேச மாட்டேற. இப்போ டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டு இன்னும் அதுவும் வாயை திறக்காது. உனக்கு கேட்ட விசில் சின்னத்தை வேற கொடுத்துட்டாங்க. இன்னும் சத்தம் அதிகமாக தான் இருக்கும். உங்கள் சத்தத்தினாலேயே எல்லாத்தையும் துன்புறுத்துறதுனாலேயே நீங்கள் வாங்குகிற அந்த 4-5% ஓட்டம் குறையத்தான் போகுது. எவ்வளோ டார்ச்சரு! வீதியில் குப்பை வண்டிக்காரங்களும் இந்த தண்ணி வண்டிக்காரங்களும் தான் விசில் அடிச்சுக்கு வருவானுங்க. இப்போ நிறையா மக்கள் அதுக்கு வேறு வண்டி வந்துருச்சோ, குப்பை வண்டி வந்துருச்சோன்னு வெளியே ஓடிடுறாங்களாம். அந்தளவுக்கு எந்த நேரம் விசில் அடிச்சுக்கிட்டே இருந்தால் மாதிரி எரிச்சலாக டார்ச்சராக இருக்காது? அது புரிய மாட்டேங்குது. சின்னத்தை கொண்டு போய் சேருங்கடான்னா வன்மத்தை கொண்டு போய் சேர்த்துக்கிருக்கானுங்க. இவங்களை வச்சு என்ன செய்கிறது? திருந்துங்கள், இல்லாட்டி மக்கள் உங்களை திருத்துவார்கள்.